ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நீங்கள் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி செவன் டெட்லி சின்ஸ் ட்ராகன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 24 ஹேயர்ஸ். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. செவன் டெட்லி சின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் செவன் டெட்லி சின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவன் டெட்லி சின்ஸ் 4 நைட்ஸ் ஆஃப் த அப்போகலிப்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸு, ஒரு மாங்கா அடாப்டேஷன் ஸ்டோரி தான். செவன் டெட்லி சின்ஸ்லேருந்து கண்டினியூஸாக இதில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கண்டினியூஷன் ஸ்டோரினால உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, ஏன்னா இதில் நம்ம மெலியதஸ் பேனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தையோட கதை தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் டப்புனெல்லாம் போட மாட்டேன், பட் ரொம்ப நாள் கழிச்சு தானே போட முடியும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணுமா வேணாமோ மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போஸ்ட் எப்பயாவது ஒரு தடவை போடுவேன். அப்போது நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. சரி, செவன் டெட்லி சின்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு எல்லாமே ரொம்பவே நன்றி. செவன் டெட்லி சின்ஸ் சீரீஸ் இந்த எபிசோடோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு சீசன் தான் போட்டாகணும். சரி, வளவனு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்லேயே சில கிரெடிட்ஸ் மிஸ் கட்டியிருக்கிறாங்க. அந்த கேத் பழுகு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அர்த்தரை சாப்பிட்டு அது இந்த இடத்துல மறுபடியும் கிங் ஆஃப் கேஸ் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. அண்ட் செவன் டெலிஜன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிங் அர்த்தர் பென் ட்ராகனோட சக்தி கிங் ஆஃப் கேஎஸை வச்சுக்கிட்டு அந்த கேத் பழுவோட சக்தியுமே அப்படியே அப்சர்வ் பண்ண நீங்கள் அர்த்தரை முடிவெடுத்த கையோட அந்த கேத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நசுக்கி போட்டு அவனோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டா. ஸோ இப்போ அந்த கேத் பார்த்தீங்கன்னா இங்கே அர்த்தர்களோட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிங் ஆஃப் கேஎஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி சரியான ஒரு ஆளுக்கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அர்த்தர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. சரி, நாங்கள் எல்லாருமே திரும்ப எங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறோம், ஃபேரி ரியலுக்கு போகலான்னு இருக்கிறோம், நீங்கள் எல்லாருமே மறக்காமல் எங்களோட கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிங் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி பேன், நீ என்ன பண்ண போகிற இலையினை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது, நானும் உன் தங்கச்சி சேர்ந்து ஊரை சுற்றி பார்க்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், பேனுக்கு நிறையா லிக்வர் சாப்பிடணும் போல ஆசை இருக்குதாம்மா, அதனால தான் ஒவ்வொரு ஊராக போய் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி ஊராக கூட்டிகிட்டு போய் குடிக்க போகிற இடம் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு கிங் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறான். சரி கௌதர், நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு இருக்கும்போதே எனக்கும் தெரியல, ஏன்னா நான் என்னென்ன விஷயம் செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் எதுக்கெல்லாமே கேப்பபிலிட்டியான ஆளுன்னு தெரியணும், அதனால தான் நானும் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இங்கே கௌதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ என் கூட ஃபேரி ரியலுக்கு அப்படிங்கும்போது தேவையில்லை, நான் என்னோட விஷயத்தை நானே ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி, செவன் டெலிஜன்ஸ் நாம் எல்லாருமே இந்த சமயத்தில் பிரியறோம்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஏன்னா செவன் டெலிஜன்ஸுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி, நம்மளோட செவன்த் ரூல் படி எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கே திரும்ப வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஒரு வழியாக இங்கிருந்து எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ நம்ம 3 பேர் மட்டும் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சரி நானே இங்கிருந்து கிளம்புற அப்படின்னு ஹாக் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எங்கள் பழைய சோறு திங்க போகிறேன் அப்படிங்கும்போது எத்தனை தடவை சொல்கிறது, நான் பர்கேட்ரிக்கு போய் எங்கள் என்னோட சமாதி நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹாக் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்குது. சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எலிஜபெத்துமே வழியும் சொல்லிக்கிறா. சரி நானுமே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்குது. பர்கேட்ரிக்கு அவள் எப்படி போவான்னு எனக்கே தெரியலையே, நானே அவன் கண்ணுக்குள்ளே தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியஸ் சரியான டவுட் இருக்கிறான். ஆமல்ல, பர்கேட்ரிக்கு நான் எப்படி போவேன், மெர்லின் எப்படி நான் பர்கேட்ரிக்கு போகிறது, எனக்கு ஏதாவது ஐடியா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கத்திக்கிட்டே இருக்கும்போது டே இங்கே போடுறா பண்ணியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மெர்லினுமே பார்த்தீங்கன்னா ஹாக்கோட காதில் பேசிக்கிட்டு இருக்கிறா. என்ன உனக்கு பர்கேட்ரிக்கு கூட்டிகிட்டு போக முடியும், பட் இருந்தாலுமே நீ எப்படி திரும்ப வரணும்னு எனக்கு தெரியாது, உன்னை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அனுப்பிச்சி வச்சுட்டா. டேய் பண்ணியில் எப்படா காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பர்கேட்ரிக்கு வந்து அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்ல, என்னடா இடம் இது பர்கேட்ரி பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடம்பு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த இடம் ரொம்ப அப்னாபுலான ஒரு விஷயமாச்சு. அப்படியே ஒவ்வொரு நேரம் தீப்பிடிக்குது, ஒவ்வொரு நேரம் ஐஸில் இருக்குது, ஒவ்வொரு நேரம் அப்படியே ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. எனக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி நல்லா முதல்ல மூச்சு இழுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விடுறா. அப்படியே எல்லா பாய்சனுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இப்படியே பல வருஷமாக நம்ம ஹாக் அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கேமல் தலைநகரத்தில் அண்டர் கிரவுண்டில் சில விஷயங்களை நம்ம கிங் அர்த்தரை வந்து காப்பாற்றிருப்போம்ல, அது நிறைய மக்களை இப்போ அந்த இடத்துல வந்து ஆர்னாடி தான் பார்த்தீங்கன்னா வெளியே வரா. அதே சமயத்தில் தன்னோட இன்ஸ்ட்ரக்டரான நனஷி தான் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. நிஜமாலுமே நம்ம இத்தனை மக்களை காப்பாற்றுறது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு, இவங்க எல்லாருமே ரொம்பவே லக்கியான பீப்புள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலுமே என்னால் நிறைய பேர்த்த காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே உன்னோட முதுகில் இருக்கிற அந்த 4 தழும்பு பார்த்தா நீயுமே காட்ஸ் கிளான் இருக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நனஷிக்கிட்ட ஆர்னாடி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஏன்னா இப்போ நான் ஒரு சாதாரண ஸ்வாட்ச்மேனு, மாஸ்டர் இல்லாத ஸ்வாட்ச்மேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் இல்லாத ஸ்வாட்ச்மேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹேய் நனஷி ஆர்லாண்டி 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தர் மெர்லின் 2 பேருமே இங்கே கேம்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட அண்ணனை தேடுற முறையில் நம்ம ஹாக்கு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்குது. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கு வந்து முட்டிக்கிட்டு இருக்குது. டே என்கிட்ட சண்டைக்கு வரையா, வாடா ஒத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு உருவம் பெருசாக இருக்குது, பட் இருந்தாலுமே பார்க்குறக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லப்போனால் நீ தான் என்னோட அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பார்க்குறக்கு குட்டியாக
குட்டியாக க்யூட்டாக இருக்கிற நீ தான் என் தம்பியா, டேய் தம்பி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி பாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே ஒரு பக்கம் பாசம் பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போதே இங்கே லியோனஸ் கிங்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ குறைஞ்சது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இந்த டான்ரோர் கேப்டனான ஸ்லேடருக்கு இங்கே என்ன பண்ணுறனே தெரியல. இவங்க சாதாரண ஒரு மிஷன்ஸான திருடங்களை பிடிக்கிறது, இந்த மண்புழு குடசல் இருக்கும்ல நிலத்துக்கடியில் இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்க, இதுதான் மண்புழுவே. இதை பிடிக்கிறதா பெரிய வேலையாக இருக்குது. நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே கடுப்பாக இருக்குதுடா. பட் இருந்தாலுமே இந்த இடம் நிம்மதியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் என்ன சொன்னாங்க, எனக்கு மெஜஸ்டி சொல்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. மெஜஸ்டியா யார், மெலியதாஸ் அப்படிங்கும்போது இல்லை நான் கிங் பால்ட்ராவை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் ஹோசர், ஜெரிகோ, குயிலா 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தலைமையில் என்னடா ஏதோ பூச்சி உட்காந்துருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பூச்சி வேறு யாருமே இல்லை, நம்ம போகிறாதான். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜெரிகோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறேன் பாருங்க. ஒரே நிமிஷம் நான் டக்குன்னு ஃபேரி ரியல்முக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி போயிட்டா. ஒரு சீனியரை எப்படி இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாசர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் ஒரு லீடராக தான் உங்களை மதிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் எதுக்கு இப்படி கரெக்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு போக மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் கத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் டெட் பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவனோட இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கிறான். டெட் பேர்ஸ் எதுக்காக நீ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் டீம்மேட்ஸ் கேட்கும்போது, ஏன்னா இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருக்கிறது ஒரு டீமனு அப்புறம் ஒரு காடஸ், எனக்கு அது சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஒரு மனுஷன் தான் இந்த இடத்த ஆளணும். ஸோ அதனால் நான் திரும்ப எடின்பர்க்கு போகிறேன், என் ராஜ்யத்தை திரும்ப நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெத் பேர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ட்ரேஃபஸ் இங்கே ஹென்ட்ரிக்ஸனை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடேங்கப்பா, ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனு எனக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் பேசும்போது, நான் மட்டும் என்ன, ஏன்னா எனக்காக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் பார்மசி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான், நான் மட்டும் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லியோனஸ் கிங்டமோட ராஜா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு இங்கே ட்ரேஃபஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் வருங்கால சங்கதிக்கும் நீ கண்டிப்பாக ஒரு வால் சண்டையை கற்றுக் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹென்ட்ரிக்ஸன் சொல்லும் போது, ஆமாம் வருங்கால சங்கதிக்கு நீயும் ஃப்ரீயாக மெடிக்கல் தெருவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது ஃப்ரீயாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கிங் பட்ற தன்னோட பேர பசங்களை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எதுக்காகப்பா இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, பிறக்க போது பையனா பொண்ணு கூட தெரியாமல் நீங்கள் இத்தனை பொம்மை வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கும்போது, சரிம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை கேட்கும்போது, நாங்கள் ரொம்ப வருஷமாக பிரிச்சிருந்தோம்ல, அதனால நாங்கள் ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது வெளியே சுற்றி பார்க்கலான்னு இருக்கிறோம், எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி வெரோனிகா நீ என்ன பண்ணுற, எனக்கு ஏதாவது பேர பசங்களை பற்றி தரைய அப்படிங்கும்போது, இல்லைப்பா நாங்களும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறோம், நாங்களும் கொஞ்சம் அங்கே டேட்டிங் போகலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏன்னா பிறக்க போகிறது பையனா பொண்ணுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னோட விஷன் பவர் மூலமாக அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபேரி இல்லாமல் பார்த்தா நம்ம நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறா. ஸோ பிறக்க போகிற குழந்தைக்கு பேன் பேர் என்ன வைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தன்னோட அண்ணனான லக்ஷனியா அப்புறம் ரோவை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறா, நீங்களே நல்லா பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நிஜமாலுமே எனக்கே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஃபேரிஸ் அண்ணன் நாங்கள் எல்லாருமே மரத்துலேருந்து பூக்கள் இருந்து தான் எங்கள் உயிர் இருக்கும், இப்போது எனக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஏன்னா நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, லான்ஸ்லாட் பேர் எப்படி ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல அப்படின்னா பேனுமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் எலிசபெத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க லியோனஸ் கிங்டமில். ஏன்னா இப்போ அவளுமே சேர்ந்து கர்ப்பமாக இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு மெலிதாஸ் நீ எதை யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னாச்சு நீ குழந்தைக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறியா, அந்த பேர் அவளுக்கு கஷ்டப்பட்டு யோசிக்காத, நம்ம அப்புறமா யோசிக்கல அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது, பேர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம குழந்தையோட பேர் ட்ரிஸ்டன், கேட்கறக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுல்ல, பேரும் ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போது, ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இவன் வாழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம் வருங்கால சன்னதிக்கு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம், அவங்களுமே நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி பையன் இந்த இடத்துல இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். இந்த பையன் வேறு யாருமே கிடையாது, நம்ம எலிசபெத் மெலிதாஸுக்கு பிறந்த குழந்தையான ட்ரிஸ்டன் தான். ஸோ அவன் பதறிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கிறான், என்ன ஒரு டீமன் துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு. எது உனக்கு பின்னாடி இந்த சோல்ஜர் துரத்திட்டு வந்துருக்காரு, அவர் தானே டீமன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமுமே தெரியாதா, இந்த 7 டெட்லி சின்ஸை நம்ம ராஜ்யத்தை துரோகம் பண்ணிட்டு போனவங்க திரும்ப இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்களாம்மா, அவங்க திரும்ப இங்கே வந்து நம்ம ராஜ்யத்தை அப்படியே நிலக்கொலையை வைக்க போகிறாங்களாம்மா, நம்ம இப்படியாவது அதை தடுத்து நிறுத்தியாகணும், அதனால நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து 7 டெட்லி சின்ஸை தோக்கடிக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரிஸ்டன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, நீ என்ன வேணால் பண்ணிக்கல வரசே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புற சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறாங்க. சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக, நாட்டை காப்பாற்ற போகிறதுக்கு பதிலாக சாப்பாடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். சரி நான் எல்லாத்தையுமே தனியாக போய் தடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஸ்டன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கே போனீங்க இளவரசே, தனியாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுமே பிடிச்சிட்டா. அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் இங்கே நைஸாக வந்தேன், எப்படி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 7 டெட்லி சின்ஸுக்கும் நான் இங்கே வரது தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும் போதே, ஆமாம் அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போதே திரும்பி பார்த்தா 7 டெட்லி சின்ஸ் இங்கே என்னடா கண்ணா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவான மெலிதாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ மெலிதாஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் மெலிதாஸ் நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா, நம்ம 7 டெட்லி சின்ஸ் எப்பேற்பட்டவங்க நம்மகிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு இருக்கும்போது, நானும் சொல்லலப்பா, ஏன்னா சொல்கிறதுக்கு சரியான நேரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு
மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே இவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறான்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம குழந்தை பிறக்க போகிறத விட இவன் ரொம்பவே க்யூட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிங் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்களை நான் தோக்கடிக்காமல் விடவே மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரிஸ்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சிரிப்பு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சரி, நாங்கள் எல்லாருமே உன்னை போட்டு பொழன்னு பொழக்க போகிறோம், இந்த 7 டெலிஜன்ஸோட சக்தி நீ என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, நான் இந்த இடத்துல சாக போகிறேன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சோகமாக இருக்குது. இந்த இடத்துல நான் 7 டெலிஜன்ஸ் கையில் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது எப்படி கேப்டன் உங்கள் பையன் உன்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அப்பனும் போல தானே புள்ள இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, நான் எல்லாருமே உங்களை எதிர்த்து தனியாக சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன், எல்லாருமே வெளியே வாங்க போகலாம், நான் உங்களை கொண்டி சண்டைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரிஸ்டன் சொல்லிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே உங்களோட காம்பினேஷன் அற்புதம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் எலிசபெத் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா. சரி, நான் உங்கள்கிட்ட வெளியே போகணும்னு சொன்னல, சரி அப்படின்னா வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிஸ்டனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வெளியே எதுக்காக எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம். வெளியே போய் பார்த்தா ஏகப்பட்ட வான வெடிக்கை. அங்கே இருக்கிற இவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ட்ரிஸ்டன் கேஸ்லேருந்து கீழே எட்டி பார்த்தது தெரியுது. ஏகப்பட்ட பேர் ஹாப்பி பர்த்டே பிரின்ஸ் ட்ரிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது இவனுக்கு 10வது பர்த்டே. ஸோ இப்போ இந்த 10வது பர்த்டேல எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஸ்டனுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க 7 டெலிஜன்ஸோட எல்லாருமே சேர்ந்து. நிஜமாலுமே எல்லாருமே எதுக்காக 7 டெலிஜன்ஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, 7 டெலிஜன்ஸான நாங்கள் எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்கன்னா, அப்படி மோசமானவங்க இருந்தால் எதுக்காக அப்பனை எல்லாருமே இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பேன் கேட்கும்போது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா சரியான பொறுப்பில்லாதவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட பூப்ஸ் மட்டும்தான் எங்கள் அப்பனுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கூட எங்கள் சின்ன வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை கண்டுக்கிறது விட்டுட்டேன், ஆனால் அவர் என்ன கண்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஸ்டன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்டு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ட்ரிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டு இருக்கும்போது, ஸோ இவங்க இத்தனை வருஷமாக 3000 வருஷமாக சேர்ந்து போராடின போராட்டத்தை இவனுக்கு ஒரே ஒரு மெமரியை பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தர் இங்கே கொடுக்குறான். ஃபஸ்ட்டு நம்ம எலிசபெத் இங்கே வந்தது, அப்புறம் எலிசபெத் இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒன்று சேர்த்தது, 7 டெட்லி சின்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்குன்னு இருக்கிற பர்சனல் பிரச்சனை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமாளிச்சது. அண்ட் இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து சமாளிச்சது. நம்ம மெலிதாஸ் இவங்க அம்மா மேலே இருக்கிற கேர்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்காக இவன் டீமன் கிங்கை மாற முடிவெடுத்தது. இவங்களை காப்பாற்றுறதுக்காக கடவுளான மேலே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து காப்பாற்றினது. அண்ட் நம்ம கோத்தர் மேலே காப்பாற்றினது. நம்ம மெலிதாஸ் இந்த டீமன் கிங் எதிர்த்து போராடினது. நம்ம 7 டெட்லி சின்ஸ் எல்லாருமே சேர்ந்து தன்னோட பிரதரை ஜெல்ட்ரிஸை காப்பாற்றுறதுக்காக இங்கே அவனுக்காக உயிரை விட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தான் நண்பர்களை காப்பாற்றுறதுக்காக எஸ்கனர் அப்படிங்கிறவனும் உயிரை விட்டது. அண்ட் இப்படி தான் இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தது அப்படின்னு மொத்த ஃப்ளாஷ்பேக்கையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிஸ்டன் கிட்ட நம்ம கோத்தரை காட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஏற்பட்ட ஃப்ளாஷ்பேக்கு அவனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே கண்காண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தாண்டி தன்னோட அம்மா அப்பாவும் இப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னு அவன் ரொம்பவே சங்கட்டமாக இருக்கிறான். இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் என்கிட்ட முதலே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ போல ட்ரைனிங் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா நீங்கள் இத்தனை வருஷமாக என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவில்லை அப்படிங்கும்போது, சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிருக்க மாடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுட்டு இருக்கிறான். சொன்னால் தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எலிசபெத் 2 பேரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. சரி, நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற கிறிஸ்டன், நீ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீ என்ன வேணால் ஆசைப்படலாம், நீ ஹோலி நைட்டை கூட ஆகணும்னு ஆசைப்படலாம், எனக்கு எந்த ஒரு சங்கட்டமுமே கிடையாது, உனக்கு என்ன ஆசை அதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் சொல்லும்போது, நிஜமாலுமா எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதா, நான் என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கும்போது நம்ம மெலிதாஸோட கையை பிடிச்சிட்டு, அப்படின்னா நானும் 7 டெட்லி சின்ஸில் ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஸ்டன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அதோட இந்த சீரியஸுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சுட்டாங்கோ.